சிறகடிக்க ஆசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மனோஜ் வந்து நாய் கடிச்சிரும். அதனால ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு மனோஜ் வந்து வீட்டில் இருப்பார். அப்போ வந்து அந்த நாய்க்கு வந்து ஒன்றும் ஆகாமல் பார்த்துக்கணும், இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நாயோட ஓனருக்கு கால் பண்ணி கேட்டப்போ அந்த நாய் வந்து காணா போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனோஜ் பார்த்திங்கன்னா தப்பாக செத்து போயிடுச்சுன்னு சொல்லி பயந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் முத்து கால் பண்ணி கரெக்டாக விசாரித்து சொன்னதுக்கப்புறம் தான் மனோஜ்க்கு வந்து நிம்மதியாகவே இருக்கும். இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அருண் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது 3 பேர் வந்து குடிச்சிட்டு பைக்கில் வந்து வேகமாக ஓட்டி வந்து அருண் பைக்கில் மோதுற மாதிரி வந்துடுவாங்க. இதனால் அருணுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் ஆயிரும். அவங்க பார்த்திங்க அப்படின்னா அருணை வந்து திட்டிட்டு லைட்டாக வந்து அப்படி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அருண் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள விடாமல் துரத்திட்டு போய் அவங்க பைக்கை நிறுத்தி அவங்க 3 பேரையும் போட்டு அடிப்பார். அப்போ வந்து அந்த 3 பேரும் அருண் அடிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அருண் நெத்தியில் வந்து ஒரு காயம் பட்டுரும். இதனால் அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே முத்து வந்து வருவார். முத்து வந்து அந்த 3 பேருமே அடித்து அங்கேருந்து துரத்திடுவார். துரத்திட்டு ரத்தம் வருது வாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அருண் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் முத்து வேகமாக போய் காரில் உள்ள தண்ணி பாட்டிலை எடுத்துகிட்டு வர போவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாமல் ரொம்பவே ஓவராக வந்து அருண் பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். முத்து வந்து இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஒரு சாரி கூட கேட்காம அவர் செதுக்கு போகிறாரு பாரு, சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். ஆனால் இவ்வளோ நல்லது பண்ண முத்துவை பார்த்திங்க அப்படின்னா அருண் வந்து தப்பாக போய் சீதா கிட்ட சொல்லிடுவார். இந்த மாதிரி இந்த 3 பேர் வந்து என்னை அடித்தாங்க, அந்த 3 பேர் அடித்தது உடனே வந்து முத்து வந்துட்டார், எனக்கு என்னமோ அது முத்துவோட ஆளாக தான் இருக்குது, அவர் தான் ஆள் வச்சு அடிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து சீதா கிட்ட சொன்னோன்னே சீதா கோவமாக மீனாக்கு கால் பண்ணுறாங்க. சீதா வந்து மீனா கிட்ட இந்த மாதிரி உன்னை பார்க்கணுக்கா, அம்மா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சீதா பார்த்திங்க அப்படின்னா அருண் சொன்னதை நம்பிக்கிட்டு முத்து மேலே வந்து தப்பாக நினச்சிட்ருக்காங்க. அருண் வந்து சீதாவை ஒரேடியாக அந்த குடும்பத்துலேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்போ அருணோட உண்மையான கேரக்டர் சீதாவுக்கு தெரிய போதோ அப்போ தான் அருணுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.